ஹாய்! ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? என்னைக்காவது டே ரொம்ப ஸ்லோவா போகுங்க. அது இன்னைக்கு தான் போல. சமைக்கவே தோணல. பட் என்ன பண்றது? வயித்துக்கு பசிக்கும்ல. பசி பசி காலையில பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம வீட்ல செஞ்ச நெய்யில நல்லா மணக்க மணக்க 6 கரண்டி நெய் எடுத்து சூப்பரா இருந்தது. அத ஊத்தி நல்லா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு ரொம்ப சிம்பிளா தான் பிளான் பண்ணியிருந்தேன். தக்காளி ரசம் வச்சுட்டு கூடவே நெத்திலி கருவாடு செம்ம காம்பினேஷன்ல. யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாமே சிம்பிளான சமையல் தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நைட்டுக்கு போய் நல்லா ஒரு புடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிம்பிளாவே செஞ்சுட்டேன். ஒரு குட்டி பொண்ணோடைய மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால தான் ஸோ அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு ஃபுல் டே வந்து கொஞ்சம் வயிற்று காலி போடுவோமே எல்லாமே சிம்பிளாவே செஞ்சுட்டேன். பாருங்களேன் மல்லித்தலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஆச்சுங்க. ஸோ நான் சொன்ன டிப்ஸை மறக்காம நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து இது உதவும். இந்த 2 மாசமா தொடர்ந்து வீக் டேஸ்லையும் வீக்கெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம மாசத்துக்கு பட்ஜெட் போட்டு வாழ்க்கையை வாழ்வோம். இதில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வைக்கிற மொய்க்காகவே எக்ஸ்ட்ரா நம்ம சம்பாதிக்கணும் போல. நல்லா இருப்படா போடா. பட்ஜெட் போட்டு வாழ்றவங்களுக்கு இந்த அருமை கண்டிப்பா தெரியுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த குட்டி விலாக்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். வெஜ் நல்லதுதான், வெஜ் நல்லதுன்னு சொல்லல, ஆனா எனக்கு ஒத்துக்காது, உடம்புக்கு ஒத்துக்காது வெஜ்.